மாம் 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 எங்க இருக்கீங்க மாம்? மகேஷ், எதுக்குடா இப்படி கத்துற? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் இவ்ளோ சீப்பா இறங்கி போயிட்டீங்க? மகேஷ், என்ன பேசுற நீ? நான் என்ன சீப்பா நடந்துகிட்டேன்? ஆனந்தியை உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக ஆனந்தியையும் அன்பையும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு போயிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி என்னதான் கோவம்? எனக்கு புரியல மாம். நீ ஆனந்தி மாதிரி தப்பான ஒருத்தி கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மகேஷ். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. போதுமா? இனிமேலும் நான் பண்ணுவேன். நான் நார்மலா பழகிட்டு இருக்கேன் தானே உங்களுக்கு பிடிக்கல? ஆனந்திய நான் லவ் பண்றேன்னு சொன்னா, அவ இல்லாம இனிமே வாழ மாட்டேன்னு சொன்னா, உங்க பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுதான் அன்போட சேர்த்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இப்படி கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா, அப்போவாவது நீங்க பண்றதை நிறுத்துவீங்களா? உனக்கு என்ன புத்தி கீதி கெட்டு போச்சாடா? அவ ஒரு வேலைக்காரிடா. அவளை போய் லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? எனக்கு அறிவில்ல, புத்தி இல்லன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனந்தி இல்லாம என் லைஃப்ல எதுவுமே இல்ல. நான் அவளை இந்த வீட்டோட மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன மகேஷ் பண்ணுவ? நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். சிம்பிள். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உங்க ஸ்டேட்டஸ், கௌரவம் முக்கியம்னா இது எல்லாத்தையும் விட எனக்கு ஆனந்தி தான் முக்கியம் மாம். மகேஷ், நீயா இப்படி எல்லாம் பேசுறது? என்ன இந்த மாதிரி பேச வைக்கிறதே நீங்க தான். உங்க சம்மந்தத்தோட தான் முதல்ல ஆனந்தி கிட்ட என் லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அதெல்லாம் நடக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. என் லவ்வுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நீங்க தான் இருப்பீங்கன்னு ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, அதுல சுத்தமா காலி ஆயிடுச்சு மாம். ஆனந்திக்கு உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் ஆனந்தி எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? சொல்லணும்னு பல தடவை ட்ரை பண்ண, ஆனா டாடின சொல்ல விடாம தடுத்துட்டாரு. அப்போ ரெண்டு பேரும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. என்ன எங்க பேச விட்டீங்க? நான் ஆனந்திய லவ் பண்றேன்னு சொல்லும் போதே உங்க ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப சொல்றேன் மாம், என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் ஆனந்தியோட நான் வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. ஆனந்திய நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என் நிம்மதி, சந்தோஷத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம். உங்க கௌரவத்தை விட போறீங்களா இல்ல என்ன விட்டு கொடுக்க போறீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. முடிவு உங்க கையில. ஆனந்தி போன் பண்ணுது. ஆண்டவா, அன்பை தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஹலோ ஆனந்தி, என்னாச்சு? அன்பை பார்த்து பேசிட்டியா? அன்பு ஊருக்கெல்லாம் போலல. அண்ணே, நீங்க மட்டும் என் எதிரில இருந்தீய, இருக்கிற கோவத்துக்கு உங்களை அப்படியே ஆஞ்சு போடுவா. ஆஞ்சு. ஆனந்தி, அண்ணம்மா. அதனாலதான் இம்புட்டு மரியாதையா பேசிக்கிருக்கேன். அன்புதே அழகான்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்களும் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சு என்னைய ஏச்சு புட்டியல. ஓ, அதுக்கு தான் திட்டுறியா? அப்ப நீ நல்லாவே திட்டுமா, நான் நல்லாவே வாங்கிக்கிறேன். நான் அழகுன்னு தேடி அலைஞ்சுக்கு இருக்கும் போது கூட ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரவே இல்லல்ல. உங்களுக்கு இந்த தங்கச்சியை விட உங்க ஃப்ரெண்டு தான் முக்கியமா போச்சுல. ஆனந்தி, நான் அப்படி நினைக்கிற ஆளாமா? நான் எவ்வளவோ எடுத்து சொன்னம்மா. அவன் தான் ஏதேதோ பேசி என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கிட்டாமா.
என்ன என்ன பண்ண சொல்ற? இருக்கட்டும் இருக்கட்டும், நேரம் வரும்போது கவனிச்சுக்கிறேன். நான் செஞ்சது தப்பு தான். அந்த லூசு பையன் சொன்னான்னு நான் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுமா. ஏய் முத்து, என்ன லூசு நான் சொல்ற? இரு இரு, நேர்ல வரும்போது இருக்குடி உனக்கு. வாட் மிஸ்டர் அழகன், எப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? அழகன் நீதான்னு கண்டுபிடிச்சு என் தங்கச்சி உன் சட்டைய கோத்து பிடிச்சிட்டால. டேய், அதான்டா என் தங்கச்சி. டேய், உன் பேர் என்ன தாண்டவராயனாடா? ஏன்டா அப்படி சொல்ற? இவ்வளோ நாளா மாப்பிள மாப்பிளன்னு என் பக்கம் இருந்துட்டு ஒரே நாள்ல தங்கச்சின்னு ஆனந்தி பக்கம் தாவிட்ட. எங்க அண்ணே இனிமே ஏ பக்கம்தே. அப்படி சொல்ல ஆனந்தி. மாப்பிள, இனிமே உன் மொத்த கண்ட்ரோலும் ஆனந்தி கையில தான். அதான் சேஃபா ஆனந்தி பக்கம் போயிட்டேன். டேய், நான் ஒருத்த லைன்ல இருக்கும் போதே நீ அங்க லைன் ஊறியா? எப்படியோ மாப்பிள, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, எப்ப ட்ரீட்? அதுக்கு என்ன, வச்சிருவோம். அண்ணே, ஜெயந்தி அக்காவையும் சௌந்தர்யாவையும் நான் சொல்ற இடத்துக்கு அழகனை காமிக்க போறேன்னு சொல்லி கூட்டியாங்க. அதுக்கு எதுக்குமா நேர்ல வரணும்ன்ற? இங்கதான் பின்னாடி 2 பேரும் இருக்காங்க, போனை கொடுக்குறேன். அன்புதான் அழகன் நீயே சொல்லிடு. அண்ணே, அவசரப்படாதீங்க. என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுகளையும் வர சொல்லியிருக்கிறேன். அழகன் யாருன்னு கண்டுபிடிக்க நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவங்க மட்டும் சுலபமா தெரிஞ்சுப்பாங்களா? அவங்களும் நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்லாதீனே. அன்பு எடுத்து அமிச்சிருவாரு, எல்லாரும் வந்துருங்க. அதுவும் சரிதான், நான் வர சொல்லிடுறேன். சரி, வச்சிடுறேன். சரிண்ணே. என்ன முத்து, வீட்டுக்கு போலையா? போறியா? இல்ல, போறோம். எங்க போறோம்? நம்ம 3 பேரையும் ஆனந்தியும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. எதுக்கு? அத அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்திருக்கேன். சரியா? வாங்க போலாம். வா வா.